இங்க ராதிகாவுமே பாக்கியா வீட்ல நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம பொண்ணுகிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு, இங்க மயூ கிட்ட எதையுமே சொல்லாம, எப்பவும் போல எங்க கமலா கிட்டே போய் தான் கஷ்டத்தெல்லாம் உளறிட்டு, இந்த பக்கம் நான் அந்த வீட்டை காலி பண்றதா சரின்னு நினைக்கிறேமா, அது மட்டும் இல்லாம அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் தான் மனசுல இருக்க விஷயம் எல்லாத்தையுமே இங்க கமலாட்டையும் சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கமலாவுமே, எதுக்காக ராதிகா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிற, அப்படிலாம் எடுக்க வேண்டாம், நீ சொன்ன கேளு, ஒரு நிமிஷம் அமைதியாரு, மாப்பிள்ள கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி அவங்களுமே சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா இங்க ராதிகாவோட மைண்டை சமாதானப்படுத்தவே முடியல. ஆனா இன்னொரு பக்கம் எங்க மையுமே தன்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி நம்ம அப்பா வரல, அதே நேரம் அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல, அம்மா வேற வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட நான் இன்னும் பேசவே இல்லை, நான் பேசாம பாக்கியா அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க யார்கிட்டயுமே சொல்லாம அவங்களையும் பாக்கியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அவங்க கரெக்டா வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் கோபியை பாக்குறாங்க. அப்ப கோபியுமே கரெக்டா இங்க மயுவை பார்த்துட்டு, மயு எப்படி இருக்க மயு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லாவே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மயுவுமே இங்க டேரக்டா கோபி கிட்ட, ஏன்பா நீங்க வீட்டுக்கு வர மாட்டேன்றீங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியானு வந்திருப்பேன், ஏன் இப்படி அம்மா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, என் மேல ரொம்ப கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் சைடு இருக்க பிரச்சனையை சொல்றாங்க. ஆனா மயுவுமே, ஏன்பா என் பர்த்டே கூட நீங்க வராம போயிட்டீங்க, என் பர்த்டேக்கு நீங்க வருவீங்கன்னு நினைச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இனியா வந்துட்டு மயுவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக வந்து எங்க அப்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே உங்க அம்மா இங்க வந்து பேசினால அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, மறுபடியும் நீ வந்து ஏதோ நெஞ்சு வலி வர வைக்க போறியா அப்படின்னு சொல்லி மயுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மயுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் எதுவுமே பேசாம அங்கிருந்து டேரக்டா வெளியில போயிடுறாங்க. வெளியில போனவங்க ராதிகாவோட வீட்டுக்கு போகாம டேரக்டா பார்க்குக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்க்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி மம்மி டாடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க, என்னால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பேசாம நம்ம வீட்டை விட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குமே வராங்க. பட் ஆனால் இந்த முடிவு எடுத்தா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவும் இருந்துகிட்டு டேரக்டா இங்க பார்க் சைடு வர்றப்போ இங்க பார்க்ல மயு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. சரி அவட்ட பேசிட்டு போலாம்னு சொல்லி டேரக்டா மயு கிட்ட பேச வராங்க. அப்ப மயுமே குழப்பத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மயு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா மயுமே பாக்கியாட்டையுமே எந்த விஷயம் சொல்லாம, இல்ல எனக்கு ஏதோ கவலையாவே இருக்கு, இந்த மாதிரி வீட்டுல அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மனசுல யோசிச்சிருக்க விபரீத முடிவை இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்றாங்க. பாக்கியாவுமே இந்த மாதிரி கோபி தான் வீட்டுக்கு போகாதனால இந்த மாதிரி எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு அந்த வீடு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு நான் உங்க அப்பாட்ட வந்து பேசுறேன், நீ என் கூட வா, கண்டிப்பா உங்க அப்பாவை இப்போ உன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா ஒரு திட்டத்தோட டேரக்டா மயுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே இங்க கோபி முன்னாடி மயு வச்சுட்டு, இங்க பாருங்க நீங்க முதல்ல உங்க பொண்ணோட கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி அங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா எப்பவும் போல கோபியுமே எதுவும் பேசாம ரொம்பவே சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல ஈஸ்வரியுமே பக்கத்துல வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுமே, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அவர் பண்ண கல்யாணத்துக்காக தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டார்ல, இப்ப அந்த ஒய்ஃபோட தானே போய் வாழணும், இப்ப என்ன திடீர்னு அங்க போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன்ட்டு என்ன குழந்தையா அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு அது வேண்டாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல இந்த வீட்டை விட்டு அவர் வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க கோபி கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே எந்த ஒரு சத்தமும் காட்டாம மயு முன்னாடி ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அப்ப மயுமே இதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா நீங்க உண்மையிலுமே என்னோட அப்பா இல்லை அப்படின்றதுனால தான்ப்பா இப்படிலாம் ரியாக்ட் பண்றீங்க, நான் உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என் மனசளவில் உங்ககிட்ட பேச முடியல, ஏன்னா நீங்க என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், பட் நான் நீங்க உங்களோட உண்மையான குழந்தைங்க மேலதான் அன்பு வச்சிருக்கீங்க, எனக்கும் உண்மையான அப்பா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்காக அவர் இறங்கி வந்திருப்பாரு, இந்த மாதிரி பாக்கியா ஆண்டி பேசும்போது கூட நீங்க அதை எதை பத்தியும் கண்டுக்காம நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, சரிப்பா நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க உங்க குடும்பத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயு ரொம்பவே மனம் நொந்து போயிட்டு டேரக்டா வெளியே வந்துடுறாங்க. அப்ப பாக்கியாவே மயு பின்னாடி வந்துட்டு, எதுக்காக மயு இப்படி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி மயுவை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப கரெக்டா மயு கிட்ட இந்த மாதிரி பாக்கியா பேசிட்டு இருக்கிறத பார்த்த ராதிகாவுமே டேரக்டா பாக்கியாட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்போ இந்த பக்கம் மயுமே ரொம்ப ஃபீல் பண்ணி கோபி கிட்ட பேசிட்டா அப்படின்ற விஷயம் புரிய வருது. இது கிட்ட ராதிகாவுமே, நான் என்ன முடிவு எடுத்தனோ அதே முடிவை என் பொண்ணு எடுத்துட்டா, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இனிமேல் கோபியோட லைஃப்ல இருக்க மாட்டோம் பாக்கியா, கோபி உங்க வீட்டுல கூட இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா பாக்கியாவுமே, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ராதிகா, எதுக்காக இப்படி அவசரம் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இன்னொரு பக்கம் பாக்கியா என்னதான் சொன்னாலும் சரி, இங்க ராதிகாக்கும் அதே நேரம் மயுக்குமே இங்க கோபி வேணான்ற முடிவு உங்க மனசுல வந்துருச்சு, அதனால அவங்க கோபி வேணாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு பார்த்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே என்ன பண்றேனே தெரியாம பயங்கரமா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டா எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கோபியை பார்த்து, நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது, உங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி அந்த குழந்தைய ரொம்பவே காயப்படுத்திட்டீங்க, கண்டிப்பா நீங்களாம் உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்க கோபி போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஈஸ்வரியுமே, என் பையனை பார்த்து எதுக்கு சுயநலவாதின்னு சொல்றேன், அவன் என்ன சுயநலம் பண்ணா, அவனுக்கு பிடிச்ச இடத்துல அவன் இருக்கான், அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, உங்க பையனோட உண்மையான முகத்தை பத்தி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, உங்க பையன் மேல நான் கொடுத்துருக்கான கேஸ், அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அவர் என் வீட்டுல தங்கி இருக்கிற மாதிரி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் அவர் தங்கி இருக்கணும், அப்படி இருந்தார் அப்படின்னா அவரோட வக்கீலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸை தள்ளுபடி பண்ற மாதிரி கரெக்டா வாதாடி முடிச்சிருவாரு. அதுக்காக தான் கோபி இந்த வீட்டை விட்டு நகராம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன் கோபி, நீங்க யாருன்னு எனக்கு தெளிவா
தெளிவாக தெரியும் என்ன பிளானோட இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியும். இதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பல அப்படின்னா நானே ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என் வீட்டுக்குள்ளே என்னோட அனுமதி இல்லாமல் இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி உங்களை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் சொல்லிட்டு டேரெக்டாக அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் கிளம்புறாங்க. அதே நேரம் ஈஸ்வரியும் பாக்கியாவை நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஈஸ்வரியை பார்த்து ஒரே ஒரு பதில் தான், இங்கே பாருங்க விருப்பம் இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா உங்கள் பையனோட சேர்ந்து கிளம்பி வெளியில் போயிடுங்க, இதுக்கு மேலே என் லைஃப்பில் தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுத்துட்டு பாக்கியாவுமே அங்கேருந்து வெளியில் போகிறாங்க.